விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் நேர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு நவம்பர் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அப்ப முயற்சிகள் மெதுவாக பலிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனாலும் அவர் 23ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே பலவீனமாக வக்கர நிலையில் வர்றாரு. அது அவ்வளவு சாதகமான நிலை இல்லைனாலும் கூட சுக்கிரனோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறாரு. அப்ப என்ன 8ஆம் இடம் லேசா சுபத்துவமாகுது. 8ஆம் அதிபதி சுபத்துவமாகிறாரு. நல்ல கடன் வரப்போகுது. பிரச்சனையோட சேர்ந்து சொல்யூஷன் வரப்போகுது. இதுதாங்க விஷயம். அப்போ இந்த இடத்துல வேலை சார்ந்த அமைப்புகள்ல இருந்து வந்த விஷயங்கள்ல இன்னும் அப்படியே ஒரு அளவுக்கு தொடர்பு இருக்கும். தயவு செய்து இருக்கிற வேலையை விட்டுறாதீங்கன்னு தான் அந்த கோச்சார சனி பகவான் வந்தா அகலகால் வைக்கிறதோ, நான் தான் பெருசு நினைச்சு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய தன்மையோ, நம்மளே வழி தவறி குழிய வெட்டி அதுக்குள்ள போய் உளுந்துக்கிற மாதிரியான வேலைகளை கோச்சார சனி பகவான் செய்ய வைப்பாரு. இந்த அமைப்புகள்ல கன்னிராசிக்காரர்கள் தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த இடத்துல 3வது நபரோட சேர்ந்து அந்த பிசினஸ் பண்றேன், அவரோட சேர்ந்து இந்த பிசினஸ் செய்யறேன். ஒரு பிசினஸ் இன்னைக்கு நீங்க 100 வெள்ளி போட்டீங்கன்னா நாளைக்கே 10 கோடி கொண்டாந்து கொடுக்குறேன்லாம் சொல்லுவாங்க. நம்பாம இருங்க. இந்த இடத்துல யாரையும் நம்ப வேணாம். வண்டி வாகன அமைப்புகள்ல சற்று கவனமாக இருங்க. என்ன இருந்தாலும் முயற்சிகள் சகோதர அமைப்புகள்ல அப்பப்ப சின்ன சின்ன ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் பாவகம் வலுத்திருக்கீங்க, 7ஆம் இடம் வலுத்திருக்கீங்கன்னா என்ன வாழ்க்கை துணை அமைப்புகள்ல பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல ஒரு அளவுக்கு ஆதரவுகளும் நல்லதுகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் அவர் சுபர் குருவாகி 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரு 3, 5, 7ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய தன்மைகள்ல முயற்சிகள் பலிக்குங்க. இந்த மாசத்தை நன்கு பயன்படுத்திக்கிட்டு வேலை தொழில் அமைப்புகள்ல ஓரளவுக்கு செட்டில் ஆகிற மாதிரியான விஷயங்களை பாருங்க. படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல சின்ன சின்ன தேக்கம் இருந்தவங்களுக்கு இப்போ கடனால படிப்பு அமையக்கூடிய சில தன்மைகள் வர ஆரம்பிக்கும். பள்ளி அமைப்புகள்ல உங்களை சுத்தி ஏதாவது இந்த ரேகிங் பூலி மாதிரியான ஏதாவது விஷயம் நடந்ததுன்னா இது இப்போ கொஞ்சம் கட்டுக்குள்ள வரக்கூடிய தன்மைங்க. வேலை தொழில் அமைப்புகள்ல மட்டும் சற்று அதிக கவனம் தேவைப்படக்கூடிய அமைப்பு. ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்லையும் வண்டி வாகனத்திலையும் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு. ஆனாலும் எதனையும் கட்டுக்குள்ள வைக்கிற மாதிரியான 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிர்ப்புகளும் எதிரிகளும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருப்பாங்க. 7ஆம் பாவகம் ஒரு அளவுக்கு பலமா இருக்கு. 7ஆம் அதிபதி நல்ல தன்மையில இருக்கு. நண்பர் உதவி செய்வாருங்க. நட்பு வாழ்க்கை துணை அமைப்புகள்ல ஏதாவது ஒரு உதவிக்கரம் லாஸ்ட் மினிட்ல கிடைச்சு உங்களை காப்பாற்றப்படக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி அமைப்புகள்ல இருந்து வந்த சங்கடங்கள் மெதுவாக அப்படியே விலகக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கும். சுபத்துவ சனி ராசியை பார்க்கிறாருன்றனால இந்த இடத்துல மனம் இறுக்கமா இருக்காதுங்க. அதாவது ஒரு மாதிரியான கனமான ஒரு பயம் இருந்ததுல அந்த பயத்திலிருந்து படிப்படியாக விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 2025 நிச்சயமாக இருக்கும்.